வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பேரா மாநிலத்தில் புதிய இந்து கோவில்களுக்கு தடை. ஊடகங்களில் சாடிக்கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள். பேரா மாநில அரசு அரசாங்க நிலத்தில் இந்து கோவில்கள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கும் முடிவை எடுத்துள்ளது. இது இந்திய சமூக தலைவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தடை பேரா மாநில நிலம் சுரங்கத்துறை இயக்குநர் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த தடை குறித்து மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ மு. சரவணன் சமூக ஊடகங்களில் கடுமையான தமிழ் கவிதையை பகிர்ந்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த பேரா இந்திய சமூக விவகார ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ. சிவனேசன், சரவணன் தனது கவிதையை குப்பையில் போட வேண்டும் என்று சாடினார். அத்துடன் மாயிகா ஆட்சியில் இருந்தபோது இக்கோவில் பிரச்சினைகளை தீர்க்க தவறிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ R.S. தனேந்திரன் இந்த தடை மிகவும் ஏமாற்றமளிப்பதாகவும் இந்திய சமூகத்தின் நம்பிக்கைகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் இழிவு காட்டுவதாகவும் தெரிவித்தார். பல கோவில்கள் காலனித்துவ காலத்தில் இருந்தே அரசாங்க நிலத்தில் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் கட்டப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார். பேரா அரசு இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் பழமையான கோவில்களின் நிலையை உறுதிப்படுத்த நீண்டகால செயல்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தனேந்திரன் வலியுறுத்தினார். பெட்ரோனாஸ் மீது ஒரு விரிவான தணிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அம்னோ இளைஞர் பிரிவின் கோரிக்கையை விமர்சித்துள்ளார் முன்னாள் சட்ட அமைச்சர் ஜைட் இப்ராஹிம். தேசிய எண்ணெய் நிறுவனத்தையும் நாட்டின் நீண்டகால எரிசக்தி உத்திகளையும் பாதிக்கும் மிக அவசரமான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். தணிக்கைக்கான தெளிவான குறிப்பிட்ட கவலைகள் இல்லாவிட்டால் அத்தகைய நடவடிக்கை தேவையற்றது என்றும் முக்கியமான விவகாரங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் என்றும் ஜைட் இப்ராஹிம் கூறினார். பெட்ரோனாஸ் இனி உலக எரிசக்தி சந்தையில் திறம்பட போட்டியிட முடியாத அளவுக்கு நிறுவனத்தை பலவீனப்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் SEVP எனப்படும் ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் புரோகிராம் சான்றிதழ் திட்டத்தை ரத்து செய்யப்பட்டதை கண்காணித்து வருகிறது மலேசிய உயர்கல்வி அமைச்சு. புதிய வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதற்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அமெரிக்க நிர்வாகம் தடை விதித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்நாட்டு கூட்டரசு நீதிமன்றம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தாக்கல் செய்த தற்காலிக தடை உத்தரவை நிலைநிறுத்தியது. இதனால் மலேசிய மாணவர்கள் உட்பட 6800க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் விசாவின் நிலை மாறாமல் கல்வியை தொடர முடியும். மலேசிய உயர்கல்வி அமைச்சும் EMWDCயும் மலேசிய மாணவர்களின் நலனை உறுதிப்படுத்த தொடர்புடைய நிதியுதவி நிறுவனங்களுடனும் அமெரிக்க கல்வி அதிகாரிகளுடனும் தொடர்ந்து தொடர்பில் உள்ளன என அமைச்சு தெரிவித்துள்ளது. லகூன் பர்டானாவில் வெளிநாட்டு வியாபாரிகள் தொடர்ந்து சாலையோர கடைகளை நடத்தி வருவதாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டுள்ளது. காலை மாலை என இரு வேளைகளிலும் லாரிகளில் இறைச்சி, கோழி, மீன், காய்கறிகள் போன்றவற்றை இவர்கள் விற்பனை செய்கின்றனர். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இந்த நடவடிக்கையால் சுபாங் ஜயா மாநகராட்சி மன்றத்திற்கு பல புகார்கள் சென்றுள்ளதாக லகூன் பர்டானா பகுதியின் ருக்குன் தங்க தலைவர் முகமது ஃபைரூஸ் அஹமத் ஜஹாரி தெரிவித்தார். வெளிநாட்டு வியாபாரிகள் மீது அபராதம் விதிக்கப்பட்டும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டும் தடை பட்டிகள் கட்டப்பட்டும் அவர்கள் மீண்டும் அதே இடத்தில் தொடர்ந்து வியாபாரம் செய்து வருவதால் உள்ளூர்வாசிகள் அசௌகரியத்தை உணர்கின்றனர் என அவர் மேலும் சொன்னார். இன்வாய்ஸ் முறை செயல்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக துணை நிதியமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்துள்ளார். குறிப்பாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் கவலைகளை அரசு கேட்டறிந்த பின்னரே இந்த ஒத்திவைப்பு முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நிறுவனங்கள் உள்நாட்டு வருவாய் வாரியம் வழங்கிய இன்வாய்ஸ் அமைப்புடன் தங்களை சரி செய்து கொள்ள அவகாசம் கிடைக்கும். இந்த அமைப்பு வருடாந்திர வருமானம்
5 லட்சம் ரிங்கெட்டிற்கும் குறைவாக வியாபாரம் செய்யும் அல்லது வருவாய் ஈட்டுவோருக்கு இப்போதைக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 1 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் 5 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் இடைப்பட்ட வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும். குறைந்தபட்ச கட்டணத்தை நிர்ணயிக்காமல் GP எனப்படும் பொது மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணங்களை நீக்க வேண்டாம் என்று மலேசிய ஒருங்கிணைந்த மருத்துவ நிபுணர்கள் சங்கம் MPCAM அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை தொழில்துறையில் ஆரோக்கியமற்ற போட்டிக்கு வழிவகுக்கும் என்று MPCAM தலைவர் டாக்டர் சு தைக்காங் கூறினார். ஆலோசனை கட்டணங்களை 50 ரிங்கெட் முதல் 80 ரிங்கெட் வரை நிர்ணயிப்பதையும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதை மறுபரிசீலனை செய்வதையும் அச்சங்கம் ஆதரிக்கிறது. தற்போதுள்ள 10 ரிங்கெட் முதல் 35 ரிங்கெட் வரையிலான கட்டணம் கடந்த 33 ஆண்டுகளாக மாறாமல் உள்ளது என டாக்டர் சு தைக்காங் சுட்டிக்காட்டினார். சலவை தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு வணிகங்களுக்கு மானிய விலையில் திரவ பெட்ரோலிய எரிவாயு LPGயை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று மலேசிய மலாய் சலவை தொழில் முனைவோர் சங்கம் மூலா கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு வணிகங்களுக்கான சேவை பிரிவில் தங்களையும் சேர்க்க வேண்டும் என்று அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மானிய விலையில் திரவ பெட்ரோலிய எரிவாயு பயன்பாட்டை உணவு பானத்துறைக்கு மட்டும் அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இது சலவை தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு வணிகங்களுக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று அச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாலிடெக்னிக் இளங்கலை பட்டய கல்விக்கான 2025-2026 கல்வியாண்டு விண்ணப்பங்கள் ஜூலை 4ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்று பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKK அறிவித்துள்ளது. டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா பட்டதாரிகளும் தொழில்முறை பயிற்சியை முடித்த இறுதி தவணை டிப்ளோமா மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். பொறியியல் தொழில்நுட்பம் அல்லது பொது தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் தொடர்புடைய துறைகளில் டிப்ளோமா பெற்றவர்கள் STPM, STEM அல்லது APELAT6 சான்றிதழ் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த இளங்கலை பட்டப்படிப்புகள் பேரா உங்கு ஒமார் பாலிடெக்னிக், ஸ்லாங்கூர் சுல்தான் சலாஹுடின் அப்துல் அசீஸ் ஷா பாலிடெக்னிக், ஜோஹர் இப்ராஹிம் சுல்தான் பாலிடெக்னிக், பேரா சுல்தான் அஸ்லான் ஷா பாலிடெக்னிக் ஆகிய 4 பாலிடெக்னிக்குகளில் வழங்கப்படுகின்றன. குலுவாங் ஜாலான் ஜெயாவில் எதிர் திசையில் வந்த வாகனத்தின் மீது மோதிய போதைப்பொருள் உட்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் ஓட்டுநர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். 40 வயதுடைய அந்த ஆடவர் தமான் ஸ்ரீ குலுவாங்கிலிருந்து பண்டார் குலுவாங் நோக்கி சென்றபோது திடீரென எதிர் திசைக்கு சென்று 36 வயதுடைய வியாபாரி ஓட்டிச் சென்ற புரோட்டோன் சாகா காரின் மீது மோதியுள்ளார். புரோட்டோன் சாகா ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் சந்தேக நபருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பஹரின் முகமது நோ தெரிவித்தார். சிறுநீர் பரிசோதனையில் சந்தேக நபர் மெத்தாபெத்தமின் போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டதுடன் அவருக்கு 3 போதைப்பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகளும் இருப்பது கண்டறியப்பட்டது. ஸ்லாங்கூரில் உரிமம் இல்லாத சாலையோர வியாபாரிகள் பிரச்சினையை கையாள்வது, அமலாக்க நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சமூக யதார்த்தங்களையும் மக்களின் பொருளாதார தேவைகளையும் புரிந்து கொள்ளும் அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான அர்ஜிலி அப்துல் மனாஸ் வலியுறுத்தினார். சட்டங்கள் ரீதியாகவும் அனைவரையும் கண்ணியத்துடன் விதிகளை பின்பற்ற அனுமதிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உரிமம் வழங்கும் செயல்முறையை எளிதாக்குதல், சட்டப்பூர்வமான இடங்களில் பற்றாக்குறை, குறைந்த வருமானம் கொண்ட வியாபாரிகளால் ஆரம்ப உரிம கட்டணங்களை செலுத்த இயலாமை ஆகியவை உரிமம் இல்லாத வியாபாரிகளின் முக்கிய காரணங்களாக அர்ஜிலி குறிப்பிட்டார். தற்காலிக உரிமங்கள், தினசரி வணிக பாஸ்களை உருவாக்குவது போன்ற சீர்திருத்தங்களை அவர் பரிந்துரைத்தார். சபா
பாப்பார் பகுதியில் உள்ள கம்போங் பம்பாங்கனில் மாம்பழம் பறிக்க மரத்தின் மீது ஏறிய ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். 42 வயதான அஹாஜா அப்துல் மூசா என்ற அந்த நபர் மரக்கிளையில் மாம்பழம் பறிக்க இரும்பு கம்பத்தை பயன்படுத்திய போது அது அருகிலுள்ள மின் கம்பியில் பட்டதாக நம்பப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:01 மணியளவில் தமது தரப்புக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும், சம்பவ இடத்திற்கு சென்றபோது அந்த நபர் மரத்தின் மீது மயங்கிய நிலையில் காணப்பட்டதாகவும் பாப்பார் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் ரோஸ்லான் ஒஸ்மான் தெரிவித்தார். சபா மின்சார வாரியம் மின்சார விநியோகத்தை துண்டித்த பிறகு தீயணைப்பு வீரர்கள் அவரை கீழே இறக்கினர். ஆனால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் உறுதிப்படுத்தினர். இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி 2025 இறுதி சுற்றில் மலேசியாவின் முன்னணி இரட்டையர் வீராங்கனைகளான பொலிதான் எம்தீனா ஜோடி உலகின் முதல் நிலை ஜோடியான லியூ ஷெங் ஷூ தன்னிங் ஜோடியிடம் தோல்வியடைந்தனர். இருப்பினும் சூப்பர் 1000 தகுதி போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதல் செட்டை 25-23 என வென்றாலும் இரண்டாவது செட்டில் 21-12 எனும் புள்ளிகளில் தோல்வி அடைந்தனர். மூன்றாவது செட்டில் கடுமையான போட்டிக்கு பிறகு 19-21 என்ற புள்ளி கணக்கில் மீண்டும் தோல்வியடைந்து இரண்டாம் இடத்தை பிடித்து $50,750 பரிசாக பெற்றனர். கில்லான் ஜாலான் சுங்காய் ஜாத்தியில் சட்டத்திற்கு புறம்பாக ஐஸ் லாரியை ஓட்டிச் சென்ற இந்தோனேசியர் ஒருவரை சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே அதிகாரிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். அந்த லாரி ஓட்டுநரிடம் முறையான உரிமம், வணிக ஓட்டுநர் உரிமம் இல்லை, சாலை வரி செலுத்தப்படவில்லை, காப்பீடு இல்லை, புஷ்போக்கம் தணிக்கை காலாவதியாகிவிட்டது, லாரியின் முன்புறம் வாகன பதிவு எண் இல்லை என ஜேபிஜேவின் ஸ்லாங்கோர் மாநில இயக்குநர் அஸ்ரின் பொர்ஹான் தெரிவித்தார். 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் கடந்த 3 மாதங்களாகவே லாரியை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் லாரி பறிமுதல் செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக ஜேபிஜே ஷாலாம் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.